இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ் வந்து எது உருவாக்குது அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ வந்து நான் ஆக்சுவலா வில்லன்ஸையும் வந்து இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஆனா அந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கும்போது தான் தெரிஞ்சது வில்லன்ஸ்க்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரு டிஃபரெண்டான ஒன்று இருக்குது. நம்ம கிளாஸ்ல இருக்கிற ஏதோ ஒரு பையன் வந்து ஒரு சைக்கோபாத் மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்னா நமக்கு வந்து அவனை பிடிக்காது. ஸோ ஈவில இருக்கிற ஒரு பர்சனை வந்து எது பிடிக்க வைக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல ஆக்சுவலா அப்போ. அதுக்கப்புறம் நான் யோசிச்சே இருந்தேன். இப்போதான் எனக்கு வந்து அதுக்கான விவரம் வந்து கிடைச்சிருக்குது. இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்றது வந்து எத்தனையோ வருஷம் நான் வந்து ஃபில்ம் மேக்கிங் பத்தி நான் புக்ஸ் ரிசர்ச்லாம் பண்ணிட்டு இருந்தனால தான் என்னால் பண்ண முடிஞ்சது. நான் வந்து 5 ரீசன் கண்டுபிடிச்சிருக்கிறேன். எது ஒரு பயங்கரமான ஒரு சூப்பர் வில்லன் உருவாக்குது அப்படின்னு. ஒரு சூப்பர் வில்லன் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும், மக்களுக்கு வந்து அது பிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீசன் மோட்டிவ். நிறைய படங்கள், எல்லா படங்கள்லயும் வில்லன் இருக்கிறாங்க. ஆனா அந்த வில்லன் வந்து நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. நம்ம வந்து ஹேட் பண்ணுவோம் அந்த வில்லனை. ஆனா அந்த வில்லன் வந்து நமக்கு பிடிக்க வைக்கணும் அப்படின்னா மோட்டிவ் வந்து ஒரு பெரிய ரீசனா இருக்குது. அந்த மோட்டிவ் வந்து எப்பவுமே கிரியேட்டிவா இருக்கணும். இப்போ நீங்க ஸ்டார் வார்ஸ் படத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டார்த் வேடரோட மோட்டிவ் கேலக்சியவே டார்க் சைடுக்கு வந்து கொண்டு வரது தான். அவ தார்ல இருக்கிற லோக்கியோட மோட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பவர் கிடையாது, பணம் கிடையாது, பதவி கிடையாது. அவரோட ஒரே மோட்டிவ் அவரோட அப்பாவுக்கு வந்து ஒரு நல்ல சன்னா இருக்கணும் அப்படிங்கறது வந்து ப்ரூவ் பண்றது தான். ஜோக்கரோட மோட்டிவ் என்ன? அவரது பயங்கரமா டஃப் டைம் வந்து கொண்டு வரணும். அவர் எதனால அப்படி மோட்டிவேட் இருக்கிறாரு? ஏன்னா அவர் வந்து சின்ன வயசா இருக்கும்போது அவரோட அப்பாவால பயங்கரமா இவர் வந்து தண்டிக்கப்பட்டிருக்கிறாரு. இவர் வந்து ஒரு பயங்கரமான சைக்கோபாத் ஆயிட்டாரு. இவருக்கு வந்து தான் யாருன்னே அவருக்கு வந்து தெரியாத மாதிரி, வலி என்ன அப்படின்னு தெரியாத மாதிரி அந்த மாதிரி இவர் வளர்ந்துருக்காரு. ராட்சசன்ல என்ன மோட்டிவ்? அந்த பையன் அப்படி பறந்துட்டான் அப்படிங்கிறதுனால அந்த பையனை வந்து ஒரு ஸ்கூலே சேர்ந்து டீஸ் பண்றதுனால அவர் இந்த மாதிரி ஒரு சைக்கோபாத் ஆயிட்டாரு. ஸோ இதெல்லாம் கிரியேட்டிவா மோட்டிவ்ஸ் இருக்குது இந்த கேரக்டர்ஸ்லாம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோட்டாகனிஸ்டுக்கும் ஆன்டாகனிஸ்டுக்கும் ஒரு காமன் மோட்டிவ் இருக்கணும். நீங்க நிறைய படத்தை எடுத்துக்கிட்டீங்க. எக்ஸாம்பிள் அவெஞ்சர்ஸே நம்ம எடுத்துக்குவோம். எண்ட் கேம் அதுல வந்து வில்லன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் வேணும். சூப்பர் ஹீரோஸ் வந்து உலகத்தை காப்பாத்துறாங்க. ஆர் ஷாஷாங்க் ரிடெம்ஷன் படம் மாதிரி ஹீரோக்கு வந்து எப்படியாச்சும் பெயில வந்து வெளியே வந்துடணும். ஆனா அந்த வில்லன் வந்து செல்ஃபிஷா ஃபீல் பண்ணி அவர் வந்து தடுத்து நிறுத்திட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி பேசிக்கா ஒருத்தருக்கு ஒன்று பிடிச்சது வந்து இன்னொருத்தர் அப்போஸ் பண்ற மாதிரி தான் இருக்குது. ஆனா இப்ப நான் சொன்ன கேரக்டர்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு காமன் மோட்டிவ் இருக்கும். அதாவது நான் சொன்ன இந்த கேரக்டர்ஸ் அண்ட் அந்த படத்துல இருக்கிற இந்த ப்ரோட்டாகனிஸ்டுக்கும் ஒரு காமன் மோட்டிவ் இருக்கும். ராட்சசன்ல ஒரு காமன் மோட்டிவ் இல்ல. நோ கண்ட்ரி ஃப்ரம் ஓல்ட் மேன் படத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹீரோக்கும் அந்த பணப்பை வேணும், வில்லனுக்கும் அந்த பணப்பை வேணும். ஸ்டார் வார்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யார் இது வந்து ரூல் பண்ண போறா அப்படிங்கிற அந்த ஃபைட்லயே போயிட்டு இருக்கும். டார்க் நைட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜோக்கரா இல்ல பேட்மேனா அந்த மாதிரி தான் அது வந்து போயிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி காமன் மோட்டிவ் வந்து ஒரு முக்கியமான ஒரு எலிமெண்ட். செகண்ட் எலிமெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆன்டாகனிஸ்ட்குள்ளேயும் ஒரு குட் இருக்கணும். எல்லாருமே ஒரு கம்ப்ளீட்டான ஈவலான ஒரு பர்சன் இருக்கக்கூடாது. சும்மா டே ஓ எப்படி கத்திட்டே இருக்கக்கூடாது. அவங்களுக்குள்ளேயும் ஒரு நல்லது இருக்கணும். டார்த் வேடர் ஆக்சுவலா என்டையரான ஒரு ஈவலான பர்சன் கிடையாது. அவர் வந்து டார்க் சைடுக்குள்ள வந்து அவங்க புல் பண்ணிட்டாங்க. லோக்கி ஒரு வில்லன் கிடையாது. அவர் கெட்டது பண்றதுக்கான காரணம் வந்து அவருக்கு பாசம் வேணும் அப்படிங்கிறதுனால. தேர்ட் எலிமெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆன்டாகனிஸ்ட் வந்து வின் பண்ண வைக்கணும். நம்ம இது வந்து நம்ம டார்க் நைட்ல இருந்து சொல்லவே வேண்டாம். ஜோக்கர் வந்து வின் பண்ணிட்டே இருப்பாரு. அதுவும் முக்கியமா டூ ஃபேஸையும் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டையும் அவங்க வந்து தனித்தனியான இடத்துல வச்சிருப்பாங்க. யாராச்சும் ஒருத்தர் தான் சேவ் பண்ண முடியும். எந்த ஒருத்தரையும் சேவ் பண்ணாலும் ஒருத்தர் வந்து இறக்குறாங்க. ஸோ அதன் மூலமா ஜோக்கர் வந்து வின் பண்றாங்க. அது டூ ஃபேஸோட உண்மையை வந்து வெளியில சொன்னாலும் பிரச்சனை, சொல்லலைனாலும் அது ஒரு பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி ஜோக்கர் வந்து ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்குறாரு, வின் பண்ணிட்டே இருக்கிறாரு. அதனாலதான் ஜோக்கர் வந்து ஒரு பயங்கரமான சூப்பர் வில்லன், எக்ஸைட்டிங்காகவும் இருக்குது. டார்த் வேடர் பாத்தீங்கன்னா லூக் ஸ்கைவால்கரோட கையை வந்து வெட்டிடுறாரு. ஆந்தனி அந்த ஆக்சிஜன் இதை வச்சு அவர் வந்து ஷூட் பண்ணிடுறாரு. ராட்சசன்ல பாத்தீங்கன்னா ஹீரோட அக்காவோட டாட்டரே அவர் வந்து கொலை பண்ணிடுறாரு. ஸோ அதான் அந்த தேர்ட் எலிமெண்ட். ஃபோர்த் எலிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலீவபிளா இருக்கணும். அவங்க பண்ற கெட்ட விஷயம் வந்து பிலீவபிளா இருக்கணும். ஜோக்கர் காமிக்ஸ் மற்ற ஜோக்கர் அதாவது ஜேர்லேட்டர் ஜோக்கர் அந்த மாதிரி படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜோக்கர் பண்ற எதுவுமே பிலீவபிளா இருக்காது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னு தான் நமக்கு வந்து தோணும். ஆனா டார்க் நைட்ல வந்து நீங்க அந்த பென்சில் வந்து அவர் நிறுத்தி வைப்பாரு. அவர் ஒரு பர்சனோட தலையெடுத்து அந்த பென்சில் மேல அவர் அடிப்பாரு. இந்த சீன் வந்து நமக்கு ஷாக்கிங்காகவும் இருக்குது. அதே நேரத்தில் இது வந்து நம்பக்கூடிய மாதிரியும் இருக்குது. டார்த் வேடர் அந்த கையை வந்து வெட்டுறாரு. அதுவும் நம்மளால நம்ப முடியுது. ஆந்தனிக்கு வந்து பயங்கரமா இன்டென்ஸான டைலாக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது அந்த ஆக்சிஜன்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் வந்து ஒரு பக்காவா அவர் என்ன பண்றாரு பிலீவபிளா இருக்குது. ஃபைனல் எலிமெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெங்த். நிறைய ஃபில்ம் மேக்கிங் புக்ஸ்ல என்ன எழுதிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லன் வந்து ஹீரோவோட ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங்கான பர்சனா இருக்கணும். நிறைய படத்துல வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நான் மென்ஷன் பண்ண கேரக்டர்ஸ்ல வந்து இவங்க வந்து ஒரு கிரியேட்டிவான ஒரு வேல வந்து அவங்க ஸ்ட்ராங்கரா இருப்பாங்க. ஜோக்கர் வந்து பிசிக்கலா பேட்மேனோட ஸ்ட்ராங் கிடையாது. பேட்மேன் நினைச்சா ஜோக்கர் வந்து எப்பனாலும் அவரால் கொல்ல முடியும். ஆனா ஜோக்கர் வந்து ஒரு பயங்கரமா ஒரு இன்டெலிஜென்ட். ஜோக்கருக்கு வந்து பயம் அப்படின்னு இல்ல. ஜோக்கரோட ஸ்ட்ரெங்ஸ் எல்லாம் டைரக்டா பேட்மேனோட வீக்னஸ் வந்து தாக்குது. ஆந்தனியோட ஸ்ட்ரெங்ஸ் அவரு தான் பேச்சே அவர் வந்து கேட்க மாட்டாரு. அவர் வந்து அந்த காயினோட பேச்சு தான் கேட்பாரு. அவர் வந்து ஒன்று முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா அது வந்து அடையாம அவர் வந்து விடவே மாட்டாரு. அவர் வந்து ரொம்ப டிட்டர்மினான ஒரு பர்சன். ராட்சசன்ல கிறிஸ்டோபருக்கு வந்து என்ன ஸ்ட்ரெங்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட மேஜிக் பவர்ஸ். கிளைமேக்ஸ் ஃபைட்ல கூட நீங்க பார்க்கலாம். ஹீரோ வந்து பயங்கரமா பிசிக்கல் பவர் வச்சு யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா கிறிஸ்டோபர் அவர் வந்து கார்ட்ஸ் வச்சு ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு. லோக்கி ஆப்வியஸ்லி அவருக்கு வந்து யூனிக்கான பவர்ஸ் தான் இருக்குது. ஸ்டார் வார்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் படமே இருக்குது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா டார்த் வேடருக்கு வந்து ஓபி-வானோட எத்தனையோ கவுண்ட்ஸ் அந்த ஃபோர்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ இந்த 5 எலிமெண்ட்ஸ் தான் ஒரு பயங்கரமான சூப்பர் வில்லன் வந்து உருவாக்குது. உங்களோட ஃபேவரட் வில்லன் வந்து யாரோடய நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய கான்டென்ட்க்கு வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.